வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு குட்டி யானையின் பெரிய சாதனை இந்த கதையை பார்ப்போம். ஒரு பெரிய அடர்ந்த காடு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலின் மரங்கள், பறவைகளின் கீச் கீச் சத்தம் என அத்தோட காத்தோட பார்க்க மிக அழகாக இருக்கும். அந்த காட்டில் ஒரு பெரிய யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த யானைகளின் பெரிய யானைகளும் நடுவே குட்டி என்று அழைக்கப்படும் குட்டி யானையும் இருந்தது. குட்டிக்கு எப்பொழுதும் ஒரு கவலை உண்டு. அவன் மற்ற யானைகளை பார்த்து, நானும் உங்களை மாதிரி எப்பொழுது பெரிய யானை ஆகுவேன் என்று கேட்பான். அதற்கு பெரிய யானைகள் எல்லாம் சிரித்து கொண்டே, நீ ரொம்பவும் சின்னவன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கிண்டலாக செய்வார்கள். இந்த வார்த்தைகள் குட்டி யானையின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. ஒரு நாள் இரவு நிலா ஒளியில் தன் அம்மாவிடம் குட்டி யானை கேட்டான், அம்மா, நான் எப்பொழுதுமே இவ்வளவு சின்னவனாகத்தான் இருப்பேனா? அதற்கு அவனது அம்மா யானையை சிரித்து கொண்டே சொன்னது, கண்ணா, உடம்பு சின்னதாக இருந்தாலும் என்ன, உன் மனது பெரியதாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். சில நாட்களுக்கு பிறகு அந்த காட்டில் ஒரு விபரீதம் நடந்தது. திடீரென்று காடு தீப்பிடிக்க ஆரம்பித்தது. புகை மூட்டம் எல்லா இடத்திலும் பரவியது. பயத்தில் விலங்குகள் எல்லாம் நாலாபுறமும் சிதறி ஓடின. பலமான அந்த பெரிய யானைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றன. குட்டி யானையும் முதலில் பயந்தன. ஆனால் அவன் ஓடவில்லை. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவு செய்தான். அவனது கண்களில் அருகில் இருந்த நதி தெரிந்தது. உடனே அந்த சிறிய தும்பிக்கையால் நதியில் இருந்த தண்ணீரை எடுத்து வந்து எரியும் நெருப்பின் மீது ஊற்றினான். அது சிறிய தும்பிக்கை என்பதால் சில துளிகள் தண்ணீரே வந்தது. ஆனாலும் அவன் பின்வாங்கவில்லை. ஒரு முறை இருமுறை என தொடர்ந்து ஓடி ஓடி தண்ணீரை ஊற்றினான். இதை பார்த்த பறவைகள், குரங்குகள் மற்றும் அணில்கள் என சிறிய விலங்குகள் அனைத்தும் குட்டி யானைக்கு உதவ வந்தன. பறவைகள் தன் அழகால் தண்ணீர் துளிகளை கொண்டு வந்து நெருப்பின் மேல் கொட்டின. குட்டி யானையின் விடாமுயற்சியை பார்த்த இயற்கைக்கும் இரக்கம் வந்தது. காற்று திசை மாறியது. நெருப்பு மெதுவாக அணைய ஆரம்பித்தது. சில மணி நேரத்திலேயே காடு காப்பாற்றப்பட்டது. இதை பார்த்த பெரிய யானைகள் வியந்து நின்றன. இந்த சின்ன யானையின் நம் எல்லாரையும் காப்பாற்றி விட்டான் என்று அவர்களால் வெக்கப்பட்டனர். பெரிய யானைகள் அனைத்தும் குட்டி யானையின் அருகில் வந்து, நீதான் எங்களுடைய ஹீரோ என்று பாராட்டி புகழ்ந்தனர். இதை பார்த்த அம்மா யானையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. குட்டி யானை மெதுவாக சொன்னான், நான் உருவத்தில் சின்னவன்தான், ஆனாலும் என் முயற்சி பெரியது. என்ன குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது. தைரியமும் விடாமுயற்சியும் இருந்தால் சிறியவர்களும் பெரிய சாதனைகள் செய்யலாம். நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாமா குழந்தைகளே? பாட்டி கதைகள்.